ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது முதலமைச்சரின் வீடுகள் மறு கட்டுமான திட்டம் பார்த்தா கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கான அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ரூரல் டெவலப்மெண்ட் மற்றும் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட் சார்பில் 14/3/2025 அன்னைக்கு இந்த ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. அதாவது பட்ஜெட் தாக்கலின் போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, மறு கட்டுமானம் செய்ய முடியாத வீடு இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி வீடுகளை புதுசாக பார்த்தா கட்டுவதற்காக 2.40 லட்சம் பேர் வீடுக்கு பார்த்தீங்கன்னா கட்டித்தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்காக நிதி ஒதுக்கீடு செஞ்சு இப்போதைக்கு அரசாணையை வெளியிட்டாங்க. 14/3/2025 அன்னைக்கே பார்த்தா அரசாணை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா 1954 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 25,000 பேருக்கு புதுசாக வீடு கட்டித்தரோம், 600 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு பண்ணுறோம் அப்படின்ற மாரி இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த வீட்டுக்கு யாருக்கு கிடைக்கும் அதை பற்றி ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கைட்லைன்ஸ் இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க, அது கீழே தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம தமிழில் பற்றி பார்த்துடலாம். ஓகே, முதலமைச்சரின் வீடுகள் மறு கட்டுமான திட்டம் வழிகாட்டு நெறிமுறை கொடுத்துருக்காங்க. இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, கிராமப்புறங்களில் 2000 to 2001 ஆண்டு வரை பல்வேறு அரசு திட்டங்களின் கீழ் கட்டப்பட்ட வீடுகளை பழுது பார்ப்பதற்காக 2004-2005 ஆண்டில் கிராமப்புற வீடுகள் பழுது பார்க்கும் திட்டத்தை தமிழக அரசு அறிமுகப்படுத்தியது. அதன்படி சிறு மற்றும் பெரும் பழுது நீக்க பணிகளை மேற்கொள்ள அரசால் உத்தரவிடப்பட்டது. ஆனால் கள நிலைமைகளின் அடிப்படையில் 1 லட்சம் வீடுகள் பழுது பார்க்க பணிக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டன. பழுது பார்க்க வேண்டிய வீடுகளை கள ஆய்வு செய்த போது கணிசமான எண்ணிக்கையிலான வீடுகள் பழுதடைந்த நிலையிலும் சரி செய்ய முடியாத நிலையிலும் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மக்களிடமிருந்து பெறப்பட்ட கோரிக்கையின் அடிப்படையில் இந்த வீடுகளை மீண்டும் கட்ட தமிழக அரசு முடிவு செஞ்சுருக்காங்க. அதாவது ஒரு சில வீடு பார்த்தா ரொம்ப பழுதடைஞ்சிருக்கு, அதை திரும்ப பார்த்தா பழுது பார்க்க முடியாத நிலை இருக்குது. அந்த மாதிரி வீடுகளை திரும்ப பார்த்தா கட்டுவதற்காக தமிழக அரசு முதலமைச்சரின் வீடுகள் மறு கட்டுமான திட்டத்தை புதுசாக பார்த்தா இந்த வருஷம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதுக்கான தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிராமப்புறங்களில் 2000 2001 ஆண்டு வரை பல்வேறு அரசு திட்டங்களின் கீழ் கட்டப்பட்ட வீடுகளை பழுது நீக்கம் செய்தல் தொடர்பாக ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையினால் மேற்கொள்ளப்பட்ட கணக்கெடுப்பு இத்திட்டத்திற்கு அடிப்படையாக இருக்கும். ஸோ அவங்க பார்த்தா கணக்கெடுப்பு பண்ணியிருப்பாங்க, அந்த லிஸ்ட்டில் உங்கள் வீடு இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதேமாரி பார்த்தா ஐஏஒய் ஹவுஸ் இருக்குது பாருங்கள், இந்த ஹவுஸும் தாட்கோ மற்றும் பழங்குடியினருக்கான ஹவுஸ்லாம் இருக்குது பாருங்கள். இந்த திட்டத்தின் மூலமாக கவர்மெண்ட் கட்டியிருக்க இந்த வீடுகள் எல்லாமே பார்த்தா திரும்ப நீங்கள் கட்டிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தற்போது பழுது பார்க்க முடியாத நிலையில் உள்ள ஓடுகள் மற்றும் சாய்தள காங்கிரீட் கூரை கொண்ட வீடுகள் இந்த திட்டத்தின் கீழ் தகுதி உடையவை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மறு கட்டுமானம் செய்யப்பட வேண்டிய வீடு பயனாளியின் பெயரில் அரசு திட்டத்தின் கீழ் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும், அல்லது ஒதுக்கீடு செய்யப்பட்ட பயனாளி இருந்திருப்பின் பயனாளியின் சட்டப்பூர்வ வாரிசாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் வீடு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இருப்பினும் இவற்றில் விலக்களிக்கும் விதமாக 2004 ஆண்டு சுனாமி பேரழிவால் பார்த்தா பாதிக்கப்பட்டவருக்கு அரசு பார்த்தீங்கன்னா வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. அந்த வீடும் பார்த்தா அவங்களுக்கு புதுசாக தரலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட பயனாளி இந்த திட்டத்தின் கீழ் எடுக்கப்படும் வீட்டை தவிர தனது பெயரில் சொந்தமாக வேறு எந்த வீடும் இருக்கக்கூடாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. விற்கப்பட்ட வீடுகள், வாடகைக்கு விடப்பட்ட வீடுகள் மற்றும் சட்டப்பூர்வமற்ற வாரிசுகள் வசிக்கும் வீடுகள் இத்திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓய்வு பெற்ற அல்லது பணிபுரியும் அரசு ஊழியர்களுக்கு சொந்தமாக வீடு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடாது. ஸோ பகுதி நேரமாக ஒர்க் பண்ணுறாங்க, ஒப்பந்த நியமனம் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வீடு தரலாம். பட் ஓய்வு பெற்றாங்க, கவர்மெண்ட் ஜாபில் இருக்கவங்களுக்கு நீங்கள் வீடு தரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா, டிஎன்ஆர்டி வெப்சைட் மூலமாக ஆர்ஆர்ஹெச் சர்வே அந்த ஆப்ஸில் போயிட்டு அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கிராம ஊராட்சி மன்ற தலைவர், தனி அலுவலர், சம்மந்தப்பட்ட கிராம ஊராட்சி உதவி பொறியாளர் அவங்க எல்லாமே வச்சு கரெக்டாக பண்ணி பயனாளியை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பார்த்தா வீடு வழங்க சொல்லியிருக்காங்க. அதான் அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு 4 தவணையாக பார்த்தா அடித்தளம் போடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பாருங்கள். அதாவது அடித்தள நிலையை அடைந்த பிறகு முதல் தவணை, லிண்டல் கான்கிரீட், அந்த மாதிரி 4 வகையான தவணை அமௌண்ட்டு போடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமாக
210 ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு தான் உங்களுக்கு புதிய வீடு கட்டிக்கொள்ளலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்காக ஒரு வீட்டுக்கு 2.40 லட்ச ரூபாய் வந்து நிதி ஒதுக்குறோம் அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு மேலே செலவாகுது அப்படின்னா நீங்கள் அந்த சம்மந்தப்பட்ட பையன்கிட்ட கேட்டு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை நீங்கள் வாங்கி எக்ஸ்ட்ரா கூட கட்டி கொடுக்கலாம் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அந்த வீடு எப்படி இருக்கும் அதை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். பயனாளிகளின் விருப்பத்திற்கேற்ப மறு கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டால் அதன் காரணமாக அலகு தொகைக்கு மேல் ஏற்படும் கூடுதல் செலவினத்தை பயனாளிகளே ஏற்க வேண்டும். வீடுகளின் சுவர்களை செங்கற்கள், நிலக்கரி சாம்பல் கலந்த கற்கள், சிமெண்ட், காங்கிரீட் கற்கள் போன்றவற்றை பயன்படுத்தி கட்டலாம்னு சொல்லியிருக்காங்க. எந்த சூழ்நிலையுமே மண் சார்ந்து பயன்படுத்தக்கூடாது, மண் சுவர்கள்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயனாளிகள் வீடு கட்டுவதற்கு தேவையான உதவிகளை கிராம ஊராட்சிகள் வழங்க வேண்டும். இத்திட்டத்தின் கீழ் செலவு குறைந்த தொழில்நுட்பங்கள் மற்றும் விரைவான கட்டுமான முறை ஆகியவை அனுமதிக்கப்படும். இத்திட்டத்தின் கீழ் பயனாளியின் விருப்பப்படி கூரை அமைக்கலாம். இது வந்து பாலியூரித்தேன் பியூஎஃப் பேனல் அல்லது வலுவூட்டப்பட்ட சிமெண்ட் காங்கிரீட் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ எந்த செலவு அதை பற்றி எல்லாமே அறிவிச்சிருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. இதாங்க உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ ஒவ்வொரு வீட்லேயுமே 2 மரக்கன்று கட்டாயமாக இருக்கணும், அதெல்லாம் அறிவிச்சிருக்காங்க, நோட் பண்ணிவிட்டு ஸோ விரிகான வழிகாட்டு நெறிமுறையை படித்து பார்த்துட்டு யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்கீம் மூலமாக கவர்மெண்ட் சார்பில் கட்டப்பட்ட வீடுகளுக்கு மறு கட்டுமானம் பண்ண முடியாத வீடுகளுக்கு புதுசாக வீடு கட்டி தராங்க. வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. இப்போதைக்கு 2000 to 2100 கொடுத்துருக்காங்க. போக போக எல்லா வருஷத்துக்கும் கொண்டு வருவாங்க. அப்போ நீங்கள் தாராளமாக வந்து அந்த சென்சஸ் கணக்கெடுப்பு பண்ணி உங்களுக்கு வீடு வந்து வழங்குவாங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்தியோட நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.